உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிறது நல்ல காலம் நிகழ்ச்சி. இந்த நல்ல காலம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆரம்பம், அதுவும் இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக உங்களுக்கு ஆரம்பம். இந்த தலைப்பில் மே மாதம் பலன்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மே மாதத்தில் கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, இந்த கிரகங்களால் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன, என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மே மாதம் 2025 பார்த்தீங்கன்னா 2 மிகப்பெரிய கிரகங்கள், அதாவது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியை நோக்கி பயணிக்கிறார். அதே போல் ராகு கேது பகவான்கள் பார்த்தீங்கன்னா கன்னியில் இருந்த கேது சிம்மத்துக்கும், அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய ராகு பகவான் மீனத்தில் இருந்த ராகு பகவான் கும்பராசிக்கும் பயிற்சியாகி போகிறார். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். இந்த மே மாதத்தில் கரெக்டாக ஒரு 5 நாள் கேப் 4 நாள் கேப்பில் கரெக்டாக 2 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறாங்க. ஸோ அப்போ மே மாதம் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தன்னம்பிக்கையுடன் மகிழ்ச்சியுடன் செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் கடந்த 1 வருட காலமாக அதிகமாக சிந்தித்து செயல்படுத்தி அதில் பலவிதமான முயற்சிகள் எடுத்து கொஞ்சம் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன கொஞ்சம், எங்களுக்கு இருக்க பிரச்சனை ரொம்பங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இனிமேல் அது கொஞ்சம் தான், பிரச்சனை எல்லாம் விலக போகுது. அதனால தான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த கிரகங்கள், இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் 2 வகையில் உங்களுக்கு செயல்படுத்த போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு முன்னாடி வரையும் இன்னும் கொஞ்சம் பொறுமையாரு, அவசரப்படாத, கொஞ்சம் நிதானமாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் அதாவது என்னென்னா வாய்ப்புகள் எல்லாமே முன்னாடி நிற்கும். அப்படியே வருது, இது வருது, அது வருது, இதை பண்ணால் அவ்வளோ ரூபா வரும், இதை பண்ணால் இவ்வளோ ரூபா வரும். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம்னா இதில் ஒரு ஏற்றம் வரும், அதே போல் வேலையில் சேஞ்சஸ் வரும், அந்த சேஞ்சஸில் ஒரு மாற்றம் வரும். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்ணுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்களே பார்த்துக்கிருப்பீங்க, இது கிடைக்கி, அது கிடைக்கி, அது கிடைக்கி, ஓகே வீடு மாறணும், இப்படிலாம் ஒரு விஷயம் வந்தாலும் அது எப்போ செயல்பட போகுது அப்படின்னா மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு அதற்கான அடிக்கல் நாட்டிடலாம். என்ன பண்ணலாம், அந்த 1ஆம் தேதியிலேருந்தே அதற்கான செயல்பாடுக்குரிய விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்காரு. ஸோ அது இருக்கிறதுல ஒரு 15 நாளாகவே கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தனுசு ராசிக்கு கிரகங்கள் இயங்குது. ஆனால் இருந்தாலும் உங்களுடைய முழு நம்பிக்கை, முழு செயல்பாடு, தினமும் நீங்கள் போடுற ஒரு திட்டங்கள் எல்லாமே எப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக செயல்பட போகும், நீண்ட நாள் கனவு எப்போ நிறைவேறும், வியாபாரத்தில் வெற்றி எப்போ கிடைக்கும், இப்போலாம் ஒரு கேள்வி நீங்கள் ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பீங்கல்ல. ஸோ அந்த லிஸ்ட்டு எப்போ இயங்கும் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சகலவிதமான வெற்றிகளையும் பெறக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. தனுசு ராசி கவலைகளை மறந்து நிம்மதியான ஒரு அமைப்பை பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும், அலுவலகத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும், வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும், தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் தனுசு ராசிக்கு இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப சூப்பராக இருக்குது. 15ஆம் தேதி வரையும் கொஞ்சம் நிதானம் தேவை. அப்படி என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அதை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த பர்ஃபெக்ட்டுங்கிறது ஒரு 9 மாதமாக 1 வருஷமாக டோட்டலாகவே இல்லை. உங்களால் அதை பண்ண முடியல, எவ்வளோ தான் போராட முடியும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் டிஸ்டர்ப் ஆகி போங்கடா விடுங்கடா நடக்கட்டும் அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்தியிருப்பீங்க. ஸோ இந்த மே 15க்கு மேலே அந்த இயக்கம் இயங்கும், உங்களுடைய வெற்றிக்கான சூழ்நிலைகள் உருவாகும், நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. அதாவது இங்கே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7க்கு வந்துடுறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்க கேது பகவான் உங்கள் ராசிக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ கேது 10ல் உட்காந்து தொழிலில் உள்ள தடைகளை அப்படியே, தொழிலில் எவ்வளோதான் திறமையாக வேலை பார்த்தாலும் சரி, எவ்வளோ திறமையாக நீங்கள் தொழில் பண்ணியிருந்தாலும் சரி, அப்படியே உங்களை லாக் பண்ணி ஒரு பிடிவாதம் பிடிச்சி ஜூஸ் பிடிக்கிற மாதிரி புரிஞ்சிருப்பார். என்னையா இது மிகப்பெரிய கொடுமையாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி
நீங்கள் வந்து சில மனசுக்குள்ளேயும் நினைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். சில நேரங்களில் மனசு விட்டு சொல்லக்கூடிய சூழ்நிலை கூட கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ இந்த நிலையிலிருந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கேது பகவான்லேருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க. இந்த 15 மே 15 மேலே நடைபெறுகின்ற ராகுகேது பயிற்சியானது உங்களுடைய அங்கீகாரத்தை உறுதி செய்யும். உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணும். நினைச்சதை முடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். வெளிநாடு யோகங்கள் உண்டு, வெற்றிகரமான சூழ்நிலை உண்டு. மருத்துவர், ஆசிரியர், பேராசிரியர், சினித்துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் வெற்றி உண்டு. ஸோ நினச்ச மாதிரி உங்களுடைய திறமைக்கேற்ற வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த மே மாதம் உங்களுக்கு 15 மேலே தனுசு ராசினர்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ இந்த 15 மேலே கொடுக்குற ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை, அற்புதமான மாற்றங்களை, முயற்சியில் உள்ள தடைகளை விலக்கி வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் பயன்படுத்துகிற விதம் சொல்லி இருக்குது. ஸோ சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் சகல வெற்றிகளையும் பெறுவீங்க. இறை அருள் முழுமையாக இருக்கும். ஓகேவா? ஸோ இறை அருள் கிடைச்சிட்டாலே எதையும் சமாளிச்சிடலாம். முதல் ஒரு விஷயம் என்னென்னா, இறைவனுடைய அருள், குலதெய்வத்தின் அருளோ இறைவனுடைய அருளோ கிடைக்கலன்னா நீ எல்லாம் எது பண்ணாலும் வேஸ்ட், எது பண்ணாலும் கஷ்டம் அப்படிங்கிறத கிரகமே சொல்லிடும். ஸோ அதை தாண்டி தெய்வங்களுடைய ஆசீர்வாதம், தெய்வங்களுடைய சக்தி இருந்துச்சுன்னா என்னதான் கிரகங்கள் சில நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணாலும் உங்களுக்கு அந்த வழிபாடானது வெற்றியை கொடுக்கும். ஸோ எந்த வழிபாடுகள் நம்மளுடைய தனுசு ராசினியர்கள் வழிபாடோ பரிகாரமோ கோச்சார கிரகங்கள் ரீதியாகவோ அல்லது சுய ஜாதக ரீதியாகவோ என்ன செஞ்சாலும் மனசார செய்யுங்க. இங்கே விஷயம் தான், நீங்கள் மனதார ஒரு விஷயத்தை வேண்டினீங்கன்னா, மனதார ஒரு பரிகார முறைகளை மேற்கொண்டீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான சூழ்நிலையை அமைச்சு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ சொன்ன எல்லாமே நம்மளுடைய தனுசு ராசிக்கு கோச்சார ரீதியான பலன்கள். ஸோ உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஒதுக்கி உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு மே மாதம், இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்க போகுது. இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கிறதுனால உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு சமசப்தம ஸ்தானத்திற்கு போறார். அடுத்து சனி பகவானும் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் 9ஆம் இடத்திற்கு போறார். அதனால இந்த மாதம் ஒரு நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். நிறைய ஒரு உழைப்புகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தனுசு ராசி என்பர்கள் உழைப்பு போடுறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. அதே சமயத்துல எந்த நேரம் உழைக்கணும்னாலும் கரெக்டா அது ஒரு நேர்மையாக தன்னுடைய வேலையில ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். சொந்த தொழில்ல நிறைய ஒரு முன்னேற்றங்களை, அடுத்தடுத்து ஒரு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மே மாதம் இருக்க போகுது. இந்த மே மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு திருமண தடைகள் விலகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். 7ஆம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வர்றதுனால ஏற்கனவே திருமணத்தினால அதிகப்படியான அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்தித்த இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து நிறைய திருமணத்துல வளர்ச்சிகளை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும். திருமண உறவுகள்ல அதிகப்படியான கருத்து வேறுபாடுகளை சந்தித்த இந்த தனுசு ராசி என்பர்கள் இனிமேல் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களால எதுவுமே சாதிக்க முடியும், நம்மளால எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு ஏற்பட்ட கெட்ட நேரங்கள்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த கணவன் மனைவி ஒற்றுமையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் அமைய போகுது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான ஒரு புகழை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குழந்தைகள் ஒரு இடத்துல ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. எந்தெந்த குழந்தைகள்னால பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த இந்த டயத்துல அந்த குழந்தைகள் மூலமாகவே உங்களுடைய
குடும்பம் ஒரு காலகட்டத்துல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் அவர்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி, அடுத்து குடும்பத்தினுடைய வளர்ச்சியை மிக பெரிய அளவுல சிந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும் இந்த மே மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இந்த மே மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் மூலமாக இல்லாத பிரச்சனைகள், அதாவது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு நேரம். நீண்ட நாள ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இருக்கு, இல்ல ஏதோ ஒரு வியாதி பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க, நம்மளால இன்னுமே எதுவுமே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதத்துல அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால நீங்க எப்போதுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஏதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவா இருக்கணும், என்ன ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை இருக்கணும். அந்த 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 இடத்து அந்த பிரார்த்தனையை விட்டுட்டு எனக்கு எந்த பிரச்சனையுமே இன்னமே கொடுத்துறாத அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால உங்களுடைய பிரார்த்தனைகளை ஒரு வேற மாதிரியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. 9ஆம் இடத்துல கேது பகவான் போறாரு. அதனால தகப்பனார் சம்பந்தப்பட்ட வழியில ஏதாவது ஒரு சின்ன வியாதிகளோ இல்ல தகப்பனாருக்கு ஏதாவது ஒரு உடல்நல குறைவுகளோ, இது நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அந்த தந்தை இனிமேல் என்னால உனக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன விவாதங்களோ வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கேது பகவான் 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்றாலே அந்த தந்தை வழி உறவுகள்ல சின்ன விரிசல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய 3ஆம் இடத்துல ராகு பகவான், இது உங்களுக்கு வெளிநாட்டு வளர்ச்சிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. வெளிநாட்டு வளர்ச்சிகள்னா அங்க ஏதாவது வேலைக்கு ஏதாவது நீங்க கொடுத்துருக்குறீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்டர்வியூ வர வேண்டியது இருக்கு அப்படிலாம் அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாமே நீங்கி இந்த மாதத்துல உங்களுக்கு அதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில்ல நிறைய வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு தருணம். நல்ல எஃபர்ட் போட்டிருக்கிறீங்க, கடந்த காலத்துல எல்லாம் நல்ல ஒரு உழைப்பை போட்டிருக்கிறீங்க, அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு வருமானம், ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு திறமையை அங்கீகரித்து சில விஷயங்கள்லாம் உங்களுடைய தொழில்ல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. பெண்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, உங்களுடைய குடும்பம் ரீதியான வளர்ச்சி, உங்களுடைய கணவர் மூலமாக வளர்ச்சி. கணவர்லாம் பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் பிரிஞ்சு தனியா இருந்த கணவர் இனிமே உங்களோட சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு முடிவை எடுக்க போறாரு. அந்த மாதிரியாக எல்லாம் சில மாற்றங்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த மே மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள், அதாவது நன்மையான பல விஷயங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். நீங்களும் அந்த நன்மையான விஷயங்களை நினைத்து மட்டுமே நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய தாயார் தந்தை வழி உறவுகள்ல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கு அப்படின்னா உடனே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு நடவடிக்கைகளை எடுங்க. நாங்க எங்களுடைய பெற்றோர்களை விட்டு தொலைதூரத்துல இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயத்துல எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது. நீங்க அந்த பெற்றோர்கள் கிட்டயே இருக்கிறீங்க, பெற்றோர்கள் கூடயே இருக்கிறீங்க, வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு தான் இந்த மாதிரியான தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெற்றோர்களை விட்டு தொலைதூரத்துல இருக்கிறவங்களுக்கு இவர்கள்னால, இந்த தனுசு ராசியினால அந்த பெற்றோர்களுக்கு எந்த தொந்தரவுகளுமே வராது. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்துல நகை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதுசாக சொந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மே மாதம் இருக்க போகுது. நகை ஆபரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா கிடையாது, நிறைய லட்சக்கணக்கான ஒரு சவரன்ல நீங்க வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு மாதமாக இருக்க போகுது. இந்த மே மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு
அதுக்கு முன்னாடி அட்சய திருதியை வரும் இல்லையா, அந்த அட்சய திருதியிலுமே அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதியே பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு நகைகளை வாங்கக்கூடிய ஒரு நேரம். எந்த அட்சய திருதியுமே நான் வாங்கினது இல்லை. எனக்கு இந்த ஒரு அட்சய திருதிக்காவது எனக்கு நகைகள் வாங்கணும்னு ஆசையா இருந்தது, நான் வாங்கினேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதத்தை தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் மாற்றம் செய்யணும் விருப்பப்படுறவங்களும், ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். அதாவது எந்த ஒரு முடிவெடுத்தாலுமே முக்கால்வாசி சுயநலமாக முடிவெடுப்பீங்க. அந்த மாதிரியான தனுசு ராசி உங்களுக்கு தான். அதாவது இந்த மே மாத ராசி பலன் எப்படி இருக்குது, இந்த மே மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போ தனுசு ராசிக்கு என்னென்னா, உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் எந்த ஒரு விஷயனாலுமே உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைட் ஆகுது, நம்ம கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக எடுத்துக்கணும், நம்மளுக்கு கரெக்டாக வச்சுக்கணும், நம்ம குடும்பம், நம்ம மகன், அதாவது என்னதான் உங்களுக்கு அம்மா அப்பா இல்லை உங்கள் உடன்பிறப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிக்கணும். அது யார் என்னன்னாலும் யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும்னு அதுக்கு மற்றவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்க மாட்டீங்க சில டைம், இதுக்கு முன்னாடி உள்ள டைம்லாம். அப்படி உள்ளவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் எல்லாத்தையும் யோசிப்பீங்க. எல்லாரும் நம்மளுக்கு வேணும், எல்லாருடைய தயவும் நம்மளுக்கு வேணும். இதை எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சில உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கும், ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்கள் குழந்தைங்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத அளவு உங்களுடைய உடன்பிறப்புகள் அவங்களுடைய சொந்தங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க மூலமாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய ஹெல்ப்லாம் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்போ தான் ரிலைஸ் பண்ணியிருப்பீங்க, சரி ஓகே நம்ம நம்ம இவ்வளோ தூரம் நம்ம யோசிக்காமல் இருந்தோம், ஆனால் அவங்க நம்மளுக்காக இவ்வளோ யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய யோசிப்பீங்க. அதன் மூலமாக எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக யோசிப்பீங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் சரி ஓகே எல்லாரோடையும் சேர்ந்து பேசி பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் முன்னாடி நீங்கள் தனியாக இருக்கும்னு நினச்சி பண்ணுவீங்க, ஆனால் தனியாக தான் இருக்க பிடிக்கும் அப்படி தான் நினச்சி பண்ணுவீங்க. ஆனால் இப்போ நம்ம ஒற்றுமையாக எல்லாம் ஒன்றா இருக்கணும் எப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் நீங்கள் தனியாக இருக்கிறது தான் உங்களுக்கு பெட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குது இந்த மே மாதத்து. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ உள்ள நேரப்படி நீங்கள் கொஞ்சம் தனியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லது அப்படி தான் இருக்குது. இல்லைன்னா தேவையற்ற இது முடிஞ்சு போன பிரச்சனையை வச்சு மறுபடி வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் தொழில் வேலையில் நல்ல வருமானம் வரும். ஏன்னா அது உங்களுக்கு குறைவே இருக்காது. ஏன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்னா ரொம்ப சிக்கனமான ஆள். இதுலன்னு சொன்னாலும் நீங்கள் இருக்கிறத ஒரு மாதம் ஒரு 5000 ரூபாவோ 3000 வந்தாலுமே அதில் முக்கால்வாசி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சேமித்து தான் வைப்பீங்க. அந்த சேமித்து வச்சு அது ஒரு பெரிய தொகையாக கொண்டு வந்து இந்த மாதத்தில் நான் தங்க நகை எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்பெலாம் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. இந்த மாதிரியான சேமிப்பு பழக்கம் உங்களுக்கு இப்போல்லாம் இல்லை, சின்ன வயசுலேருந்து இந்த சேமிப்பு பழக்கம் இருக்க தான் செய்யுது. எப்போவுமே எந்த ஒரு விஷயம்னாலுமே சரி, அதில் என்ன இதனாலும் சரி நீங்கள் சேமிக்க தான் பார்ப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு நல்ல குணம் உங்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது. இப்போ நீங்கள் தங்க நகை வாங்குறீங்க, இன்னொன்று வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா நீங்கள் அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அதை விட உங்களுக்கு தங்க நகை வாங்குறது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா வீடு கட்டுறது வாங்குறது என்னென்னா அது ஒரு சின்ன அமௌண்ட்டு இழப்பு வர மாதிரி இருக்கும் இந்த மந்த்து. அதனால் வேண்டாம், அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. நீங்கள் நகையாகவே வாங்கி வச்சுருங்க, உங்களுக்கு அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். குழந்தைங்களை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களோ இல்லை வேலை பார்க்குற பிள்ளைங்களோ இருக்காங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டராக இருப்பாங்க. இப்போ உள்ள இந்த மந்த்லேருந்து நான் சொல்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு பையனாக இருந்தாங்க, உங்களுக்கு பொண்ணு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப இதாக இருக்காங்க. ஆனால் உங்களுக்கும் உங்கள் பையனுக்கு சில மனஸ்தாபம் இருக்கும். அதாவது பேசிக்கிற மாட்டீங்க, சின்ன மனஸ்தாபம் பிரச்சனை இருக்கும். அது இந்த மந்த் சரியாகி இந்த மந்த் நீங்கள் அவங்களோட பேச ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்களாவே அவங்கள்ட்ட பேசுவீங்க, அவங்களும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு இந்த மந்த்லேருந்து இருக்குது. வெளிநாடு யோகம் நல்லா இருக்குது. வெளிநாடுக்கு நல்ல வேலை நல்ல தொழிலுக்கு நீங்கள் போகலாம். உங்கள் இறக்குமதி ஏற்றுமதி பிஸ்னஸ்லாம் பண்ணிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மந்த்லாம் பார்த்தீங்கன்னா அமோகமாக வருமானம் வரும். ஏற்கனவே நீங்கள் பண்ணிக்கிருக்கீங்க, அது நலிவடைஞ்சு போயிருக்கு, இல்லை ஏதாவது ஒரு வருமானம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அதை நீங்கள் எடுத்து வைக்க முயற்சி பண்ணாதீங்க.
இந்த 1 மந்த், இந்த மே மந்த்லேருந்து நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான வழி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். வருமானமே நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மே மந்த்து எண்டுக்குள்ளே உங்களுக்கு வருமானத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரியான வருமானமும் உங்களுக்கு தொழில் வேலையும் நல்லா இருக்குது. சரிங்களா? உங்கள் உடல்நலத்தை பற்றி ஏற்கனவே சொன்னது தான். உங்களுக்கு அந்த வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், அது மூலமாக ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்னவா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் இப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எமோஷனல் ஆகிடக்கூடாது. எந்த ஒரு விஷயமே ரொம்ப எமோஷனல் ஆகி உங்களோட நீங்களே இன்னும் கெடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு நல்லா போய்க்கிருக்கு, இதே இதில் இருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு மைண்டுக்கு கொண்டு போகாமல் ரிலாக்ஸாக இருங்க. ஏன்னா இப்போ உங்களை சுற்றி சொந்தம் இருந்தாலும் நீங்கள் தனிமையாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை தான் ஏற்படும். அதை நினச்சி நீங்கள் பயப்படவே வேண்டாம். அதெல்லாம் தற்காலிகம்தான், ஃபுல்லாகவே கிடையாது. இந்த மந்த்லலாம் அதெல்லாம் படிப்படியாக சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் குழந்தைக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் போய்க்கிருக்கீங்கன்னா இந்த மந்த்து கொஞ்சம் அது மட்டும் வேண்டாம், அதை கொஞ்சம் தாமதப்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு டாக்டரை போய் பார்க்குறீங்க அப்படின்னா அது மூலமாக ஒரு தப்பு அங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது. இது இந்த மே மந்த் லாஸ்ட்டுக்கு போங்களேன், உங்களுக்கு அதற்கு ஏற்ற மாதிரியான மருத்துவரை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இது இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குழந்தை பிறப்பு இந்த மந்த்து. அதனால் இந்த மந்த்து கடைசியில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இப்போ இந்த குழந்தை பேர் உண்டாகும். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது, நெகட்டிவான விஷயங்கள், அதாவது ரொம்ப பெரியான நெகட்டிவிட்டி கிடையாது, சுமாரான அளவு ஒரு சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குல்ல. இதெல்லாம் என்ன மாதிரியான வழிபாடு செஞ்சால் சரியாகும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வழிபாடுனா அழகர் கோவிலில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். சரியா? மதுரை அழகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கெலாம் போயிட்டு வாங்களேன். உண்மையிலேயே உங்களுக்கு அந்த பாதிப்புலாம் குறைய ஆரம்பிச்சிடும். வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர்லேயே கண்டிப்பாக கோயில் இல்லாமலாம் இருக்காது. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு சின்ன விளக்கோ சின்ன ஒரு மாலையை போட்டு வாங்களேன், உங்களுக்கே அந்த பாசிட்டிவிட்டி தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உறவுகளோட அருமையை நீங்கள் இப்போ தான் புரிஞ்சுக்க போகிறீங்க, இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரியான உறவு அருமையை தன்னால் நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு அது ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் ஒருத்திக்கு இருக்கும். இதுக்கெல்லாம் ஈக்குவலாக என்ன ஆகும் தெரியுமா? இந்த மந்த்லேருந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள், ரொம்ப அதாவது சந்தோஷமான நிகழ்ச்சியாக தான் உங்களுக்கு இருக்கும். சுபவிரயம்னா நல்லாயிருக்கும். சுபவிரயம்னா ஒரு வீட்டில் ஒரு பால் காய்ச்சி விஷயம். ஆனால் புதிய முயற்சிகளில் தாமதமானாலும் இந்த ஏற்கனவே ஒரு வீடு கட்டி முடிச்சிருப்பீங்க இல்லையா, ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன தொந்தரவு ஏற்படும். இந்த மாதம் நீங்கள் அதை பண்ணிடுவீங்க, நல்லதாக பண்ணிடுவீங்க. கோயில்குளத்துக்கு போயிட்டு வருவீங்க, சொந்த பந்தத்தோடு நீங்கள் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதில் நீங்கள் தனிமைப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி உள்ளதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் சுற்றத்தாரோட உங்கள் உறவினரோட அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்க பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு என்னதான் பெரிய விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு பண்ண நல்லதை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அதற்கு நீங்கள் இரட்டிப்பாக கொடுக்கணும்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. இந்த மாதிரியான ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இந்த மே மாதம் உங்களுக்கு நடக்குது. இதில் உங்களுக்கு புது முயற்சிகள்லேருந்து புது வேலையிலேருந்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் தாமதமானாலும் ஏற்கனவே வேலை பார்க்குற இடத்துல நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். அந்த நெருக்கடியில் வேலையை விட்டு போகணுலாம் தோணும். அதெல்லாம் நீங்கள் எதையும் யோசிக்க வேணாம். இந்த மே மந்த்லேருந்து நல்லா இருக்குது. அதில் ரொம்ப போட்டு ப்ரெஷர் ஆக்கிக்கிறாதீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்கள் உடல்நிலை தான் கெடும். ஏன்னா இந்த மந்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் நடந்த உங்களுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமேவும் இந்த மந்த்லேருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மந்த்லேருந்து இந்த சனி பயிற்சி ஆகட்டும், இதிலேருந்து இந்த மந்த் லாஸ்ட்லேருந்தே உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா, புதுசாக ஒரு லைஃப்பை நீங்கள் தொடங்க போகிறீங்க. உங்களுக்கு ஒரு புது லைஃப் வரப்போகுது. அந்த லைஃப் நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.